நம்ம யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வீட்லேயும் அன்றாட நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் ஒன்று. அப்படி என்னதான் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது எப்படி சொல்கிறது, வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், வீட்லேயே இருக்கட்டும், எங்கே வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். வீட்டிலேயே எடுத்துக்காங்களே, இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்றிலிருந்து நம்மளுடைய இமோஷனல் எப்படி வருது, அந்த ஒரு நிமிட கோபம் எப்படி வருது, அதிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி வருது, அதன் பிறகு அதை உணர்ந்து கொண்டால் அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு வீட்டில் காலையில் எழுந்திருக்கையில் அப்பா என்ன பண்ணுறாரு, ஒரு டாக்குமெண்ட் எடுத்து வச்சுட்டு ஒரு டேபிளில் உட்காந்து ரொம்ப சின்சியராக ஆர்வமாக படிச்சுட்டு இருக்காரு. என்ன இருக்குன்னு ரொம்ப ஆர்வமாக பார்க்குறாரு. அப்படி பார்த்துட்டு இருக்கையில இப்போ தான் எதிரும் புதிருமா மோதல் நிறைய வருமே. காலையில் என்னங்க நடக்கும், ஒரு டீ போடுற சம்பவம் நடக்கும். அந்த டீ கொடுத்தா அது உடனே யாரும் குடிச்சிட மாட்டாங்க. அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, டீயை கொண்டாந்து அவர் டாக்குமெண்ட் படிக்கிற இடத்துல கப்பில் கூட வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த அப்பா என்ன பண்ணுறாரு, டக்குன்னு டீ எடுத்து குடிக்காம அப்படியே பேப்பரில் அந்த டாக்குமெண்ட்டில் என்ன இருக்குன்னு அவ்வளோ தீவிரமாக பார்க்குறாரு. டீ வச்சதையே மறந்துட்டார். அதில் ரொம்ப ஐக்கியமாயிட்டார். அப்பா அவங்க வீட்டில் உள்ள பையன் ஸ்கூலுக்கு கிளம்புற அவசரத்தில், அப்பா நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு வேகமாக கிளம்பி முடியாதாப்புல. அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வாங்க, அப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு வேகமாக வரையில் அந்த டேபிளில் உள்ள கவனிக்காம மோதி விழுந்துட்டான். இப்போ பாருங்க, அந்த அப்பாவுக்கு கோபம் வரும். சனினே பார்த்துதான் வர்றியா இல்லையா, முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு இமோஷனலா ஒரு வார்த்தையை திட்டுவாரு, அட்டிக்க போவாரு. இல்ல பிள்ளையடா, என்னத்தை படிச்சுட்டு என்னத்தை கண்ட, முன்னாடி என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பாக்குறதே இல்லை, எப்பா பாரு கண்ணை மூடிட்டு ஓடுறது முடியாது. அவ்வளவு வேகமா குழந்தைய திட்டுவார். அப்பவே அந்த குழந்தை மனசு உடைஞ்சு போயிடும். அந்த ஒரு நிமிடம் சிந்திக்காம யோசனை பண்ணாம அவங்க அப்பா விட்ட வார்த்தை அந்த பையனோட மனசுல அப்படியே ஆழமா பதிஞ்சு போயிடும். எங்கே ஒருவேளை நம்ம சனியனா, ஒருவேளை நம்ம எறும்பு மாடா, நமக்கு எதுவுமே தெரியாதா, நம்ம மக்கு பயலா அப்படின்னு அவன் மனசுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா துளிர் விட ஆரம்பிச்சோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய வளர்ச்சி அவங்க பெற்றோர்கள் உச்சரிக்கிற வார்த்தையில தான் இருக்கு. இன்னைக்கு குழந்தைகளுடைய வளர்ப்புல பெற்றோர்கள் நிறைய தப்பு பண்றாங்க. அது எப்படி சொல்றது, அது அப்புறம் பார்க்கலாம், அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் இப்போ அவர் சொன்ன அந்த வார்த்தை, அந்த வேகம் அந்த பையனோட மனசை ரொம்ப உடைச்சிருச்சு. அப்புறம் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பார்க்குறாரு. வார்த்தைகளை விட்டுட்டார். இப்போதான் வார்த்தைக்கு அமௌண்ட்டே கிடையாது, ஒரு மதிப்பே கிடையாது. காசு கொடுத்தா வாங்குறோம், வாயில வர வார்த்தை தானே, அப்படியே ஈஸியாக விட்டுருவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அங்கேருந்து அம்மா ஒடியாராங்க. டீ தான் வச்சனே உங்களுக்கு தெரியாது, அப்புறம் அவ இங்கே திட்டத்துக்கு சூடத்தான் வச்சேன், அதெல்லாம் பிறகு குடிக்கலாம்னு வச்சேன் நினச்சிருந்தேன், அதுக்குள்ள இந்த பையன் வந்து இப்படி பண்ணிட்டான், நான் அதிகமாக திட்டிருக்க கூடாது அப்போ ஃபீல் பண்ணுறேன். நான் திட்டாமல் இருந்திருந்தா, நான் அப்போவே டீ எடுத்து குடிச்சிருந்தா இந்த இதே வந்திருக்காதுல்ல, நான் பையனை திட்டிருக்க மாட்டேன். அதுக்கு பிறகு பையன் மேலே உள்ள பாசத்தில் தம்பி வாடா சாரிடா அப்படின்னு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அரவணைக்கிறார். அவன் எவ்வளோதான் அரவணைச்சாலும் எவ்வளோதான் அன்பாக இருந்தாலும் அந்த சொன்ன வார்த்தை அந்த பையனோட மனசில் அப்படியே ஒரு உள் மனசில் ஆழமாக பதிஞ்சு போயிடும். ஆனால் அதுக்கு பிறகு அம்மாவும் அப்பாவும் ஃபீல் பண்ணுவாங்க, எப்படி நீ டீ வச்சோன்னு நான் குடிச்சிருக்கணும், அது என்னோட தப்பு தான், சாரிடா தம்பி சாரிம்மா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு உடனே அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க நீங்கள் குடிக்கிற வரைக்கும் நான் நின்னாது உங்கள்ட்ட குடிக்க சொல்லி அதுக்கு பிறகு கிளாஸை வாங்கிட்டு போயிருந்தா
இந்த அளவு சம்பவங்களும் எதுவுமே நடந்திருக்காது, அப்போ தப்பு என்னோட தான் இப்படின்னு ஒவ்வொருத்தரா மாறி மாறி அவங்களுக்குள்ள அதுக்கு பிறகு ஒற்றுமையாகிறாங்க, அதுக்கு பிறகு சந்தோஷமா இருக்காங்க, அதுக்கு பிறகு மகிழ்ச்சியா இருக்காங்க. அப்ப அந்த ஒரு நிமிஷத்தை உணர்ந்த அவங்க அப்ப வரைக்கும் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இவ்வளவு கிடைக்குது அப்படின்னா, வாழ்நாள் முழுவதும் ஒரு பொறுமையா ஒரு வார்த்தைகளை ஒரு அன்பா உபயோகிச்சாங்கன்னா அவங்க குடும்பத்துல எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், எவ்வளவு மகிழ்ச்சி கிடைக்கும், எவ்வளவு ஒற்றுமை கிடைக்கும். அது ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பேர் அதை அவாய்ட் பண்றாங்கன்னே தெரியல. எதுவாக இருந்தாலும் வார்த்தைகள் அவசரமா விட்டுறாங்க. குறிப்பா பிள்ளைங்கள்ட்ட குழந்தைகள்கிட்ட அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் என்ன இன்புட் கொடுக்குறோமோ அவுட்புட் கொடுக்குறோமோ அதைத்தான் அவங்களும் இன்புட்டா வாங்கிக்கிட்டு அவங்களும் அதைத்தான் சொல்ல போறாங்க. சனியனு, லூசு, எரும மாடு, அவசர புத்தி, இப்படி என்ன வேணுமானாலும் இருக்கட்டும், அவங்களும் அப்படித்தான் வளர போறாங்க. ஸோ நீங்க உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி வேண்டுமா, உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் வேண்டுமா, உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதி வேண்டுமா, நீங்க வேலை செய்கிற இடத்துல நிம்மதி வேண்டுமா, அப்ப ஒன்னே ஒன்று செய்யுங்க. எவ்வளவு கோபங்கள் வருவது என்பது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் ஒன்று. கோபம் வரணும். கோபம் வந்ததுனால அந்த வார்த்தைகளை விட்டுட்டு அதுக்கு பிறகு மன்னிப்பு கேட்கிறதோ பொறுமையா இருக்கிறதோ முக்கியம் இல்லை. அந்த ஒரு நிமிடம் அப்படி கண்ணை மூடிட்டு அமைதியா இருந்தோம் அப்படின்னாலே எல்லா சூழலுமே அமைதியா போயிடும். ஸோ உங்க குடும்பத்துல மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் வேண்டும்னா ஒரு நிமிடம் கண்ணை மூடி முன்னாடி என்ன இருக்குன்னு பாருங்க. எல்லாமே மறந்துடும். எந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை JenReviewOnline.com. JenReviewOnline.com is one of the review portal site.